கூகுள்ல போயிட்டு ஏதாவது ஒரு வழின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா கேன்சர் தான் சொல்லும். ஏன் அந்த நேம் டியூரபிள் டாக்டர் வந்து நான் வந்து ChatGPTல என்னோட தம்பி தங்கச்சிங்கெல்லாம் வந்துட்டு நைட் நேரத்துல 3 மணி 4 மணிக்கு தான் தூங்குறாங்க. அது நைட் இல்ல மார்னிங். ஒரு டாக்டரா இருக்கிறப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் கண்டிப்பா வந்து இது எப்படி சரி பண்றது அதை எப்படி சரி பண்றதுன்னு கேட்பாங்க. அதுக்குன்ட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தப்பா சொல்ல, நல்லவங்க. நம்ம ஓபியில உட்கார்றோம்னா அவுட் பேஷண்ட் வார்டில் வெளியில வந்து ஒரு நிறைய பேஷண்ட் இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒழுங்கா பேசணும், அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பேஷண்ட்டை கிளியர் பண்றது தான் நம்மளோட மெயின் குறிக்கோளா இருக்கும். எல்லாம் கான்ட்ரவர்சி ஆகும். ஒரு டாக்டரா இருந்துட்டு நைட்டு சீக்கிரம் தூங்குங்க, 2:30 மணிக்கு தூங்குங்க, அப்பதான் மெலட்டோனின் செக்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளே நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டாக்டரா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டாக் வித் திவ்யா. நான் திவ்யா. ஸோ இன்னைக்கு திரும்பவும் நம்மளுடைய ஷோவில் வந்துட்டு ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. என்னமோ தெரியல, நமக்கு டாக்டர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஹி இஸ் நாட் ஒன்லி அ டாக்டர், ஹி இஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர், ஹி இஸ் அ டான்சர் அண்ட் அன் ஆஸ்பைரிங் ஆக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயங்கர மல்டி டாஸ்கர்ஸாக வரும்போது தான் பரவாயில்ல, நமக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் ado, let us welcome பரணிதரன் ஃப்ரம். நான் எம்பிபிஎஸ் டாக்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க உண்மையிலே பிகினர் தானா? ஃப்ளூவெண்டா இவ்வளோ லென்த்தா பேசுறீங்க. நான்லாம் பாருங்க இந்த இன்டர்வியூ முடியறதுக்குள்ள எவ்வளோ ரோல் ஆகுது. ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். Thank you so much for accepting to come here. கூப்பிட்டதுக்கு, மதிச்சு வந்ததுக்கு நன்றி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்டார்டிங் ஏர்லி இயர்ஸ்ல இருந்து பேசலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு லாங் ஃபார்ம் வீடியோல நீங்க சொல்லிருந்தீங்க ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு 10th நான் இவ்வளோ மார்க், 12th இவ்வளோன்னு. பரவாயில்ல சொல்லிட்டீங்க. 484. 10th 484. ஸோ படிப்ஸாக தான் இருந்திருக்கீங்க. ஆமாம். ஸோ எவ்வளோ ஸ்டூடியோஸான ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்கூலில் வந்துட்டு மெயினாக படிப்பு தான். வீட்டில் வந்துட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஸோ நல்லா படிப்பேன். ஸ்கூலில் ஃபுல்லாக படிப்பு, அப்புறம் யோகா பண்ணிட்டு இருப்பேன். தொங்குறது தாவறது அந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பேன். அதனால யோகாவில் சேர்த்து விட்டாங்க. ஸோ யோகாவில் வந்துட்டு ஸ்டேட்டு, நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் அப்படிலாம் போயிருக்கேன். ஓகே. ஸோ மெயினாக ஸ்கூல் டேஸ்னால் வந்து ஸ்டடீஸு அண்ட் யோகா தான் 10th வரைக்கும். 11th 12th ஃபுல்லாக ஸ்டடீஸ் தான். பயங்கரமாக படிக்கிறது தான். அது பாய்ஸ் ஸ்கூலில் வேறு சேர்த்து விட்டாங்க. ஓ, பாய்ஸ் ஸ்கூல். ஆமாம். 12th சொல்லியிருப்பேன் மார்க்கு 1162. ஸோ ஸ்கூல்லேயே ஃபுல்லாக படிக்கிறது தான். ஓகே, நைஸ். ஸோ அப்படியே எம்பிபிஎஸ்ங்கிறது ஏன்? அது வந்து கொஞ்சம் ஒரு எமோஷனலான ஸ்டோரி. அது நான் ஃப்ளாஷ்பேக்னு போட்டிருக்கேன். ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, எங்கள் அப்பாவோட சொந்த தம்பி பேக் டு 2000 அவர் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சாங்க. அவர் முடிச்சுட்டு அவங்க வந்து லவ் பண்ணி வீட்டில் ஒத்துக்காம சம்திங், அதனால வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஐ மீன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது பாதியில், அதாவது சாகவும் இல்லாமல் ஒழுங்காக காப்பாற்றவும் முடியாமல் பாதியில் நர்வ் கட் ஆகி கோமாக்கு போயிட்டாங்க. ஸோ அப்போலேருந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னை வந்து ஒரு டாக்டர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கி ஊரில் வந்து அவங்க எங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ் தான். ஸோ எங்கள் அப்பா லவ் மேரேஜ் பண்ணதுமே எங்கள் தாத்தா பாட்டிக்கு பிடிக்காது. ஸோ என்னை வந்து டாக்டர் ஆக்கி எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட பெருமையாக காட்டணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் அப்பாவோட ஆசை. ஸோ அதுக்காக தான் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லுவார். அவர் ஃபோர்ஸ் பண்ணாருன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் அவர் சொல்லி எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் போக போக சொல்கிறேன் அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு. ஸோ லைக் மெடிசன் உங்களை சூஸ் பண்ணிச்சா இல்லை நீங்களே மெடிசனை சூஸ் பண்ணீங்களா? இந்த ஜேர்னிலாம் பார்க்கும்போது எனக்கு இது ஒரு மாதிரி டெஸ்டினி மாதிரி தோணுது. ஆமாம், டெஸ்டினின்னு தான் சொல்லணும். பாஸ்ட்லேருந்தே நமக்கு அந்த இது இருக்குது. எங்கள் ஃபேமிலியிலேருந்தே எங்கள் சித்தப்பா டாக்டரு, அவங்க ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் இறந்துட்டாங்க. ஸோ மெடிசன் தான் என்னை சூஸ் பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, கேட்டிங்கன்னா. அண்ட் நான் வந்து உங்களோட ஆஃப் கேமரா நம்ம பேசிட்டு இருக்கப்போ நான் சொன்னேன்ல, நீங்கள் டெலிவரி வார்டுலாம் போனீங்கன்னு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பிகாஸ் யூ ஆல்வேஸ் வாண்ட் டு டூ மெடிசன் எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல. அங்கிருந்து நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி இன்டர்னலாக இருந்தப்போ எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்ப தான் நான் மெயினாக வந்து இதெல்லாம் பார்த்தது. ஓகே. அப்போ வந்து எனக்கு பிளட்டை பார்க்கறதுக்குலாம் பயம் இருக்காது. ஆனால் அந்த பெயின் ஒருத்தவங்க வந்து அனுபவிக்கிறாங்கல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே இப்படிதான் இருக்குமா டெலிவரிலாம் ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஓகே. அவங்களெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து உண்மையிலே பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதெல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்போ. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே, சூப்பர். அண்ட் ஒரு டாக்டர் அவங்களோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஆர் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? சக்ஸஸ்னால் நான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மள்கிட்ட சொல்லுவாங்கல்ல,
உங்களால் சரியாக போச்சு, நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, நான் நிறைய டாக்டர்கிட்ட போயிருக்கேன், ஆனால் நீங்கள் உங்களை வந்து பார்க்கும்போது சரியாக இருக்கு. அது வந்து நான் மெயினாக பீப்புள்ஸ் இதுதான் நான் சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன். மற்றபடி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் வந்து ஆக்சுவலாக நான் சொன்னேன் ஆஃப் கேமராவில், நான் வந்து ஃபாரினில் படித்தேன். ஸோ ஃபாரினில் படித்து இங்கே வந்து ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அந்த ஜேர்னியே வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கான ஜேர்னி தான். நிறைய பேர் இப்போ பேசுகிறாங்க ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் பற்றி. ஸோ அந்த முடிச்சு வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கினது தான் வந்து நான் என்னோட மெயின் சக்ஸஸாக நான் சொல்லுவேன். ஓகே, ஏன் ஃபாரினில் போய் படிக்கணுங்கிற ஒரு எதுக்குன்னா, நான் வந்து 12th எல்லாம் நல்ல மார்க்கு. எங்கள் பேட்சில் தான் வந்து ஃபஸ்ட்டு நீட்டு கொண்டு வந்தாங்க. ஓ, அந்த பேட்ச். ஆமா, அதனால வந்து மாட்டிக்கிட்டேன். ஓகே, 2017 பேட்ச். நான் வந்து நீட்டு கொண்டு வந்தப்போ அப்போ நிறைய ஸ்டேலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸ்டேலாம் வாங்கிட்டு நீட்டு வராது வரும். நான் நம்பிட்டு கட் ஆஃப் நல்லா வாங்கியாச்சு, கிடைச்சிரும் நமக்கு அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் ஆனால் அவ்வளோதான், தலையில் துண்டை போட்டாச்சு. நீட்டு வந்துச்சு. நீட்டு நான் படிக்கல, சும்மா போயிட்டு எழுதினேன், பாஸ் ஆகிட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து கிடைக்கல. அதனால நான் வந்துட்டு எனக்கு இன்னொரு இயர் வேஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ட்டு இல்லை. அதனால எங்கள் வீட்டில் வந்து சரி ஃபாரின் போயிடு அப்படின்னாங்க. நான் ஃபாரின் போயிட்டேன் ஜாலியாக. ஸோ அது சர்க்கம்ஸ்டன்ஸ்னால நீங்கள் போனீங்க. ஓகே, எங்கே போய் படிச்சீங்க? பிலிப்பைன்ஸில் வந்து அப்போ வந்து பிலிப்பைன்ஸ் டாக்டருங்கிறது ஒரு இதுவாக இருந்தது இல்லை? அங்கே யூஸ்வலாக பிலிப்பைன்ஸில் வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து நல்ல ஆமாம் நல்லா இருக்கும். இப்போ வந்து நிறைய கேடவர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சில காலேஜஸில். நான் போன காலேஜ் வந்து ரொம்ப நல்ல காலேஜ். ஓகே, இங்கே இருக்கிற மாதிரியே தான். இங்கே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். கேடவர்லாம் இருக்கும், நம்ம இன்டர்ன்ஷிப்லாம் ப்ராப்பராக பண்ணலாம். மற்ற யூனிவர்சிட்டிஸ் மாதிரி கிடையாது. நான் மற்ற யூனிவர்சிட்டிஸ் பேர் சொல்ல விரும்பல. இங்கே எங்கள் காலேஜ் நல்ல காலேஜ். ஓகே, எப்படி இருந்தது லைக் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிறதெல்லாம்? நான் வந்து ஃபாரின் போனேன்னு நான் சொன்னோன்னே வீட்டில் சொன்னப்போ நான் ஏதோ அமெரிக்கா லண்டன் அப்படின்னு யோசிச்சுட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா அது இந்தியா மாதிரியே தான் இருந்துச்சு. ஓகே, ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்தியா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப டெவலப்டு அப்படின்னு சொல்ல முடியாது, அதுவும் டெவலப்பிங் தான். ஓகே தான். நான் எனக்கு வந்து ஹோம் சிக்லாம் நான் ஆக மாட்டேன். நான் ஸ்கூலுமே ஹாஸ்டலில் தான் படித்தேன் 11th 12th. ஸோ நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் நான் கேட்கலாம். நான் ஜாலியாக தான் படித்தேன். ஸ்ட்ரகிள்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்டர்ன்ஷிப் தான் எனக்கு ஸ்ட்ரகிள். ஓகே, ஸோ அதுவும் இங்கே வந்து தான்? ஆமாம், இங்கே வந்து பண்ண இன்டர்ன்ஷிப் தான் ஸ்ட்ரகிள். மெயினாக வந்து எனக்கு தெரில, நான் அதெல்லாம் சொல்லலாமான்னு தெரில. ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. 24 hours 48 hours. சம்டைம்ஸ் இந்த டபுள் அட்மிஷன்னு வரும், அதெல்லாம் 52 hours டியூட்டிலாம் போடுவாங்க. அதாவது நடுவில் கேப் இருக்கும், 2 hours 3 hours தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு 1 hour அந்த மாதிரிலாம் இருக்கும். உடனே அந்த இன்டர்ன்ஷிப் பற்றி நம்ம இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க, ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது, டாக்டராக இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்போ தான் நான் வந்து ரிக்ரெட்லாம் பண்ண ஆரம்பித்தேன், நம்ம உண்மையிலேயே கரெக்டான நமக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு. நிறைய பேர் பேஷனேட்டாக இருப்பாங்க, நமக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஜாலியாகவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இல்லை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கா? ஐ ஏபிள் டு டு இட்? இந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ரொம்ப பேஷனேட்டாக பண்ணணும்னா இருக்காது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பெரிய டாக்டராக ஒரு 30-35 வயசில் வந்து மேபி இருக்கலாம். நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் அஸ் அ டாக்டர்னு கேட்டோம்ல, அதே மாதிரி இந்த இன்டர்ன்ஷிப் டைம்லையோ ஆர் வாட் எவர் நீங்கள் எமோஷனலாக பிரேக் ஆன டைம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் அதுக்கு, இந்த மாதிரி டிப்ரெஷன். அப்போ வந்து எமோஷனலாக பிரேக் ஆன டைம்னா அந்த நான் எஃப்எம்ஜி படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்டர்ன்ஷிப் முடிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எஃப்எம்ஜி படிக்கிறது 6 மாதம் வீட்லேயே உட்காந்து படித்தது, அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்பில் ரொம்ப போட்டு தாக்கிட்டாங்க. அதனால அந்த இன்டர்ன்ஷிப் டைம் மெயினாக ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஆனால் நிறைய கற்றுக்குவோம். ஆனால் ஒழுங்காக ஒரு பேஷண்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம ஓபியில் உட்காடுறோன்னா அவுட் பேஷண்ட் வார்டில், அப்போ வந்து நம்மளை வந்து பார்க்க வருவாங்க. வெளியில் வந்து ஒரு நிறைய பேஷண்ட் இருப்பாங்க, சடபோட இந்த குடு இந்த அப்படின்னு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒழுங்காக பேசணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அவங்களே சொல்லுவாங்க டக்குன்னு அனுப்பு, ஓபியை கிளியர் பண்ணுவாங்க. பேஷண்ட்டை கிளியர் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் குறிக்கோளாக இருக்கும். பேஷண்ட்டை ஒழுங்காக பார்த்து அனுப்பணும். இதெல்லாம் கான்ட்ரவர்சி ஆக போகுது. நீங்க இதை பத்தி பேசிருக்கீங்க தானே? நான் பேசியிருக்கேன், அப்பயே வந்து போட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. பட் நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன், நான் பார்த்ததுல. ஸோ ஆக்சுவலி இது ஒரு ஐரணி மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு அது பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பட் தென் சிச்சுவேஷனால எனக்கு தெரியல இது எப்படி மாற்ற முடியும்னு தெரியல. அது எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. மேபி நிறைய டாக்டர்ஸ் வரணும்னு சொல்றாங்களா, இல்ல பேஷண்ட் லோட் அதிகமா இருக்கு, ஸோ ஜிஹெச் இன்க்ரீஸ் பண்ணணுமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா வந்து ப்ராப்பரா பண்ண முடியல, அது வேணா எனக்கு தெரியுது. ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கிடைக்குதான்னு எனக்கு சொல்ல தெரியல. புரியுது.
ஒழுங்கா நம்ம ஒரு பேஷண்ட்டை வந்து இப்போ ப்ரைவேட்லாம் போனீங்கன்னா நீங்க காசு கொடுக்குறீங்க, ஸோ உங்களுக்கு ப்ராப்பரா பதில் சொல்லுவாங்க, ப்ராப்பரா எல்லாமே ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜிஹெச்ல இருக்காது. அதுக்கு வந்து யாரை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஸோ ஏன்னா நானும் டாக்டரா இருந்திருக்கேன், ஆனா என் மேல நான் தப்பு, ஏன்னா நாங்க ஆல்ரெடி செத்து ஒரு நாள் செத்து அடுத்த நாள் பொழைச்சிட்டு இருக்கேன். ஸோ என்ன நம்ம டாக்டர்ஸ் மேலேயும் தப்பு சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு. ஓகே, ஸோ ரொம்ப சீரியஸா பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம ஃபன் சைடுக்கு போகலாம். ஓகே, டாக்டர் எப்போ டியூரபிள் டாக்டரா மாறினாரு, எங்க இருந்து அந்த கண்டென்ட் கிரியேஷன்லாம் ஸ்டார்ட் ஆச்சு? அது வந்து கான்டென்ட் கிரியேஷன்ங்கிறது நான் வந்து 2020 அப்பையிலேருந்தே ட்ரை பண்ணியிருக்கேன் நிறையா. நார்மலாக நமக்குலாம் ஒரு மீடியா இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, நம்ம மூஞ்ச பார்த்து நல்லா இருக்கு, நீங்க பண்றது நல்லா இருக்கு, இப்போ நீங்க பேசுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி நம்மளை வந்து ஒருத்தவங்க காம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து ஆப்வியஸா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் இப்போ வந்து யாராச்சும் நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் நிறையா மீடியாவில் வந்து ஏதாவது போட்டுட்டு இருப்பேன் அப்போல்லாம். ஆனால் அப்போல்லாம் பெருசாக ரீச் ஆகல. என்ன ஆப்ல போட்டுருக்கீங்க? அப்போ வந்து டிக்டாக்கு அதெல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் சும்மா ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா, இப்போ டான்ஸ் ஆடி அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் மெடிக்கல் ரிலேட்டடாக வந்தது இப்போ தான் 2024 போட ஆரம்பித்தேன். டக்குன்னு பூமாச்சு, நல்ல ரீச் எனக்கு வந்து. அது அப்படிதான் டியூரபிள் டாக்டர் ஆரம்பிச்சது. ஓகே, ஏன் அந்த நேம் டியூரபிள் டாக்டர் வந்து நான் வந்து ChatGPTல நான் யோசிக்கல, ரைமிங்கா இருக்கணும்னு யோசிச்சேன். அதாவது என் பேர் பரணி, டிபி அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சேன். இதுக்கு முன்னாடி பரணி பேண்டர்ஸ்னு ஒன்று வச்சிருந்தேன், சும்மா காமெடி வீடியோஸ் போட்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி டிடி டியூரபிள் டாக்டர் அப்படின்னு வைக்கலாம். ஐ மீன் சர்ச் பண்ணேன், இந்த மாதிரி ரைமிங்கா வர மாதிரி ChatGPTல சர்ச் பண்ணேன், அது நிறைய சொல்லுச்சு. அப்புறம் வந்து டியூரபிள் அப்படின்னா வந்து லாங் லாஸ்டிங் அப்படின்னு ஒரு மீனிங். ஸோ நான் வந்து போறேன் இல்லை, ரொம்ப நாள் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சதுதான் டியூரபிள் டாக்டர். பட் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பீப்புள் நீங்க எதிர்பார்த்தீங்களா? அப்படி நம்ம அதுக்கு தான் பண்ணது. பட் ஆனா பயங்கரமா எனக்கு வந்து மெயினா இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டுமே பயங்கரமான ரெஸ்பான்ஸ், ரெண்டுத்துலயுமே ஈக்குவலா போயிட்டு இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து என்னோட யூடியூப் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி சொல்லுவாங்க, பயங்கரமா இருக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு. மோஸ்ட்லி கேர்ள் ஆடியன்ஸ் அப்படி சொல்ல, ஆனா காம்ப்ளிமெண்ட் பண்றது யாரா இருந்தாலும் சரி, கேர்ளா பாய்ஸ் யாரா இருந்தாலும் சரி, காம்ப்ளிமெண்ட் பண்ணது பிடிக்கும். ஸோ அப்படிதான் வந்துச்சு. ஓகே, அண்ட் நம்ம வந்து இப்போ பேசிட்டு இருந்தோம் அந்த விஷயத்தை பத்தி. அது இப்போ கேட்குறேன், உங்களோட கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன், நீங்க என்ன வடக்கனா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கேன். எஸ்பெஷலி ஐ திங்க் இந்த ஹேர் ஸ்டைல் அது வந்து இப்போ ஒரு 2 months தான் கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க ரீசெண்டா இருக்க வீடியோஸ் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என்னோட பழைய வீடியோ எல்லாம் பாருங்க, என் முடி அழகா சுருட்ட முடியாது. ஆமா, இது வந்து எதனால வந்துச்சுன்னா, சரி சும்மா ஒரே மாதிரி இருக்குமே, டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாஃப்டன் பண்ணதான் போயிருந்தேன் முடியே. பொட்டாக்ஸ் பண்ணா முடி வந்து சாஃப்ட் ஆகும், சாஃப்ட் கேர்ள்ஸ் மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. இதை சொல்லிதாங்க ஏமாத்துறாங்க. அப்படிதான் நான் போனேன். போய் பண்ணிட்டு பண்ண உடனே முடியெல்லாம் நல்லா குச்சி குச்சி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடி பண்ண உடனே குச்சி குச்சி ஆயிடுச்சு. அவங்க வந்து ஒரு 2-3 நாள்ல சரியாயிரும் தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. 2 மாசம் ஆச்சு, இன்னும் சரியாகல. மாறிடும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, மாறிடும். ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் 1 year எடுக்கும்ன்ற. ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க இதே. நான் ஏதாவது சீக்காவை போட்டு தேய்ச்சு நான் ஏதாவது பண்ணுங்க, ஹேர் ஃபால் ஆகாம ஏதாவது பண்ணுங்க. ஐ திங்க் இதை நம்ம ரீல்ஸா கட் பண்ணி போடணும். நான் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லணும். ஓகே, இன்னொன்னு வந்து நான் கண்டுபிடிக்கல, ஆல்ரெடி நீங்களே சொல்லியிருந்தீங்க அது உங்களுக்கு ஆக்டிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு. எவ்வளவு நாட்களாக இது இருந்தது? ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்களா? இல்ல, ஆக்சுவலா இது வந்து எதனால இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனா எங்க ஃபேமிலிலே எங்க அண்ணன் வந்து ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணிருக்காரு பயங்கரமா. ஸோ அவரை பார்த்து மேபி எனக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நார்மலா உங்களுக்கு இருக்கா இன்ட்ரெஸ்ட்? ஆக்டிங்லயா? ஆக்டிங்ல இல்ல ப்ரோ, மீடியால தான் இருக்கு. மீடியால இருக்கு, ஆக்டிங்ல கிடையாது. ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு வந்து மீடியா மெயினா வந்து ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஓகே, ஆனா வந்து இது அதுக்குன்னு இதை விட்டுட்டு போக முடியாது. நம்ம லைக் அது வந்தா ஓகே அந்த மாதிரி தான். நம்ம இதை விட்டுட்டு நம்ம அப்படியே போய் ஆடிஷன் எல்லாம் போய் ட்ரை பண்ற அளவுக்கு நம்ம இப்ப கிடையாது. நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதை படிக்கணும், படிச்சு முடிச்சிட்டோம், இப்ப நம்ம அந்த வேலையை பார்க்கணும். படிச்சு அப்படின்னா அது வேஸ்டா போயிடும். ஸோ அதையும் பண்ணிட்டு நம்ம சைட்ல இதை ட்ரை பண்றோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் யாராச்சும் ஒரு புண்ணியமா பார்த்து. ஓகே ஓகே, நைஸ். அண்ட் இப்போ மெடிசன், கான்டென்ட் கிரியேஷன் இதெல்லாம் பத்தி பேசுறோம். இது தாண்டி வந்து நீங்க ஒரு டான்சர் அப்படிங்கிற. டான்சர்லாம் கிடையாது, நல்லா டான்ஸ் ஆடினீங்கன்னா டான்சர் தான். சோ எப்போல இருந்து டான்சர்? நான் வந்து ஒரு பப்பி டான்சர். நான் வந்து சும்மா லைட்டா ஆடுவேன், சின்ன வயசுல இருந்தெல்லாம் கிடையாது. இல்ல, ஓகே. ஐ மீன் நம்ம ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் சும்மா ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்கல்ல, அப்ப ஆடுவோம்ல, அந்த மாதிரி ஆடுறதுதான். நான் வந்து அப்படி அந்த அளவுக்குலாம் ஆட மாட்டேன். சும்மா ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் பார்த்துட்டு
ஒரு 1/2 நாள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கேமரால நம்ம டான்ஸர் இல்லைன்னு தெரியாத அளவுக்கு ஆடிடுவேன். அந்த அளவுக்கு ஆடிடுவேன். அது டான்ஸர்னு சொல்ற அளவுக்கு இல்ல, ஓரளவுக்கு ஆடுவேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஓகே, நைஸ். அண்ட் ஒரு வீடியோ பார்த்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் போறப்போ வந்துட்டு இந்த மாதிரி அது உண்மைதான். அது வந்து அதுக்குன்ட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தப்பா சொல்ல, நல்லவங்க. ஆமா, காமிக்கலா சொல்றேன். பட் ஆனா இருக்கும் தானே, இருக்கும். ஒரு டாக்டரா இருக்கிறப்போ நம்ம புரியுது, ரிலேட்டிவ்ஸ்லாம் கண்டிப்பா வந்து இது எப்படி சரி பண்றது, அது எப்படி சரி பண்றதுன்னு கேட்பாங்க. அது ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா காமிக்கல தான் போட்டுருந்தேன். ஓகே ஓகே, நைஸ். அண்ட் இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ஒரு பேர்ன் அவுட்னு ஒரு விஷயம் வரும். எதை எப்போ ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ இமேஜின் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்கு அண்ட் வந்து ஒரு அப்லோட் ஒர்க் இருக்கு. இப்படி வந்து ஹவு டு யூ ப்ரையாரிட்டைஸ்? அப்லோட் பண்றது 2 minutes தானே. அப்லோட் பண்ணிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். நீங்க வீடியோ எடுக்கிற ஒர்க்னு சொல்றீங்க. ஷூட்னு வச்சுக்கோங்க. ஷூட் இருக்குன்னா கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்குன்னா அதுதான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஆப்வியஸ்லி பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம டியூட்டிஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க, டியூட்டி டாக்டர்னு. ஓகே. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு வந்து தான் இது பண்ணணும். இது வெயிட் பண்ணலாம், அது ஒன்றும் வெயிட் பண்ண முடியாது. ஓகே ஓகே, ஆப்வியஸ்லி அதுதான். அண்ட் இன்னைக்கு வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்காங்க. ஆமா. ஸோ தட்ஸ் a good sign. பட் ஆனால் ப்ரோட்டீன் பற்றி ரொம்ப கான்ஸ்டன்டாக பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ வாட் இஸ் யார் இவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. எனக்குமே அதை பற்றி ஐடியா இல்லை. நான் வந்து ஃபிட்னஸ்ல எவ்வளோ மோசம்னா காலிஸ்தெனிக்ஸை பார்த்துட்டு நான் வந்து கிஸ்தெனிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார்ல, அந்த மாதிரி இவரும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் போல. இல்லை காலிஸ்தெனிக்ஸ்ங்கிறது ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். அந்த அளவுக்கு தட் இஸ் ஹவ் பேட் ஐ அம் இன் ஃபிட்னஸ். பட் தென் நீங்கள் ஓரளவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது. எனக்கு ஃபிட்னஸ் பிடிக்கும், ஆனால் நான் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுறது இல்லை. ஒரு ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டரா நம்ம இல்ல, ஒழுங்கா ஜிம்முக்கு போயிட்டு அப்படி இல்ல. ஆனா ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காலேஜ் டைம்ல இருந்தே ப்ராப்பரா நீங்க சொல்ற மாதிரி ப்ரோட்டீன் அதெல்லாம் கரெக்டா கன்சியூம் பண்ணிட்டு, ப்ரோட்டீன் பவுடர், ப்ரோட்டீன் சிக்கன், எக்ஸ் இதெல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு, ஆனா தேவைதான். அது ஓவர் ரேட்டட் நம்ம சொல்ல முடியாது. தேவையான நாலேஜ் எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து நிறைய பேர் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் மீடியால இருக்கிறனால தான் அவங்க ப்ரோட்டீன் பேசுறதுனால நமக்கு தெரியுது. ஆனா அது யாருமே எடுக்கிறது இல்லை. உண்மையிலேயே நம்ம எடுக்கிறது இல்லை. பேசுறோம் என்ன ப்ரோட்டீன்ங்கிறானுங்கன்னு சொல்றோம், ஆனா நம்ம எடுக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. நீங்க எடுக்கிறீங்களா? நான் சொல்லிட்டேன், எனக்கு ஃபிட்னஸ் இல்லைனாலும் நீங்க எடுக்கணும். உங்களோட பாடி வெயிட்டுக்கு அட்லீஸ்ட் 1 கிராம் எடுக்கணும். நீங்க ஒரு 50 kg இருப்பீங்களா, 40 kg? ஓகே, நீங்க எவ்வளவு கேஜி இருக்கிறீங்களோ அதுக்கு 1 கிராம் நீங்க அட்லீஸ்ட் எடுக்கணும். ஓகே. மசில் பில்டிங்லாம் அட்லீஸ்ட் 2 grams தேவைப்படும். நார்மலா இருக்கிற பர்சனுக்கு அட்லீஸ்ட் உங்க பாடி வெயிட்டுக்கு 1 கிராம். ஓகே ஓகே, நைஸ். நான் ஓவர் ரேட்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஓகே, நைஸ். அண்ட் இன்னைக்கு வந்து நிறைய ஹெல்த் பத்தின விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால நிறைய இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் அவேர்னஸ் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் இப்போதான் வந்து நிறைய லைக் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கிரௌடிங்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ அவேர்னஸ் இருந்துமே வை ஆர் வி நாட் ஏபிள் டு ஃபாலோ தட்னு நினைக்கிறேன். அகைன் அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான். இது வந்துட்டு நான் என்ன சொல்லணும்னா, இப்போ நான் சென்னைக்கு நான் இப்பதான் வந்தேன். ஓகே. வந்து ஒரு 5 days கூட ஆகல. அதுக்குள்ள நான் உங்களை பிடிச்சி போட்டேன். இல்லை அதை சொல்ல, என்னோட தம்பி தங்கச்சிங்க எல்லாம் வந்துட்டு நைட் நேரத்துல 3 மணி 4 மணிக்கு தான் தூங்குறாங்க. அது நைட் இல்ல, மார்னிங். மார்னிங் அப்படிதான் தூங்குறாங்க. நைட் ஒரு 2 மணிக்கு வந்து வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நைட் 2 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா இந்த நேரத்துல எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோராசிட்டு கத்தி போற அப்படிலாம் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன். ஏன் போனேன்லாம் கேட்கக்கூடாது. நானும் சும்மா கூட போனேன். அங்க போனா அங்க பகல் மாதிரி இருக்கு, அவ்வளவு கூட்டமா இருக்கு, அவ்வளவு க்ரௌடடா இருக்கு. அந்த நேரத்துல ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க பயங்கரமா. ஷவர்மா அது இதுன்னு போட்டு அடிச்சு நொறுக்குறாங்க. எல்லாருமே வந்து நம்ம அவேர்னஸ் இருந்தாலும் பீப்புள் வந்து அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதான் பண்றாங்க. இப்போ நான் எங்க வீட்லயே இப்படி இருக்கு, நைட் 2 மணி 3 மணிக்கு போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்றாங்க. டாக்டர் வீட்லயே எப்படி இருந்தா, டாக்டர் வீட்ல டாக்டரே போய் பண்ணிக்க பாருங்க, தம்பி தங்கச்சி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மற்றவங்களை பற்றி சொல்ல முடியாது. ஹெல்த் அவேர்னஸ் இருக்கு, ஆனால் அதை மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ நைட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா சாப்பிடாம இருக்குமா? டாக்டர் பால் வந்துட்டு 7 மணி 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. நானே 10 மணிக்கு தான் சாப்பிட்றேன். ஸோ நம்ம அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த இன்டர்ன் டைம்லலாம் நீங்கள் சொல்றது உங்களாலே கண்டிப்பாக இது வந்து ஒரு ஐரணி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. அது வந்து NMC தான், அதாவது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் தான் அதுக்கு ஒரு கரெக்டா ஒரு இது பண்ணணும். நம்ம தான் அட்வைஸ் பண்றோம், நம்மளே ப்ராப்பரா இல்லைன்னா நம்ம தானே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். ஒரு டாக்டரா இருந்துட்டு நைட்டு சீக்கிரம் தூங்குங்க, 2:30 மணிக்கு தூங்குங்க, அப்பதான் மெலட்டோனின் செக்ரீட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளே நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ ஐரனியா தான் இருக்கு. நைட் டியூட்டி பாக்குறது தப்பு இல்லை, ஏன்னா நைட்டும் பேஷண்ட் வரதான் செய்வாங்க. ஆனா அதுக்கு தேவையான ரெஸ்ட் நமக்கு தேவை, பகல்லையும் தேவை ரெஸ்ட். ஸோ டாக்டரா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம சொல்றத நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. நான் ரீல்ஸ்ல எவ்வளவோ வீடியோ போட்டிருக்கேன் அட்வைஸ் எல்லாம் பண்ணி, அதெல்லாம் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணதில்லை. ஓகே.
அண்ட் அதே மாதிரி இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது do you think we are over complicating health with too much of information? அது வந்து ஒருத்தரோட இண்டிவிஜுவலோட பெர்ஸ்பெக்டிவ் தான், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு கோல்ஸ் இருக்கும். நம்ம வந்து சில பேர் வந்து என்டியூரன்ஸ் பேஸ்டாக இருப்பாங்க, சில பேர் வந்து மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க, சில பேர் வந்து ஜென்ரலாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ காம்ப்ளிகேட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல முடியாது. அவங்களோட கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது பண்ணிக்கிறாங்க. சில பேர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருப்பாங்க, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆமா, நல்லது இல்ல, உடம்பு தானே ரொம்ப முக்கியம். அதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா காம்ப்ளிகேட் பண்ணிக்கங்க, மூளையை போட்டு குழப்பிங்க, ஆனால் ஹெல்தியாக இருந்துக்குங்க, அவ்வளோதான். அண்ட் as டாக்டர்ஸ் நீங்களே எப்பயாவது சிம்டம்ஸ் எல்லாம் கூகுள் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஏதாவது ஒரு வலின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக கேன்சர்னு தான் சொல்லும். தலை வலின்னு சொன்னீங்கன்னா பிரெயின் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த மாதிரி ஸ்கின்ல ஏதோ பிக்மெண்ட் மாதிரி வந்துச்சுன்னா அவ்வளோ ஸ்கின் கேன்சர் பயமுத்தி விட்டுரும். நான் பண்ணியிருக்கேன், பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், நான் முன்னாடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம படிக்கிற சம்மந்தமா பண்ணுறது. ஓகே ஓகே, சிம்டம்ஸ்லாம் பண்ணுறது. அடுத்து நான் கேட்க போற கொஸ்டின் நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க, லைக் லேக் ஆஃப் ஸ்லீப் பத்தி அட்வைஸ் பண்றேன், நீங்களே வந்து ஸ்லீப் பண்றது இல்லை அப்படின்னு. அது இன்டர்ன் டைம்ல மட்டும் தானா இல்லை ஈவன் டியூரிங் ப்ராக்டிஸ்? இப்போ இல்லை, நான் என்னை பத்தி நான் சொல்லணும்னா, நான் வந்து ஸ்கூல் டைம்ல இருந்தே, நான் வந்து 11th 12th படிக்கிறப்போ என்னன்னா பசங்கள்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, ஐ மீன் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க ஸ்டடி டைம்ல. நானும் விளையாடுவேன் அவங்களோட சேர்ந்து. அதுக்கப்புறம் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நைட்டு வந்து உட்காந்து படிப்பேன். அதாவது நான் எப்படின்னா ஜாலியாகவும் இருக்கணும், படிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜாலியாகவும் இருப்பேன், நைட் டைமில் படிப்பேன். பேட்மேன் தான், நைட் டைமில் ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு வந்து அப்பையிலேருந்து எனக்கு நைட்டுனா தூக்கம் வராது. அப்பையிலேருந்து காலேஜ் டைமு இப்போ வரைக்குமே நான் அப்படிதான். ஆனால் நான் அதை மாற்றிக்கணும். நான் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருப்பேன். நான் என்ன பார்த்து யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, நானும் மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக. சீக்கிரமா தூங்க ட்ரை பண்றேன். நீங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பேட்மேனா தான் இருக்கேன் நான். பேட்மேனா தான் இருக்கீங்க? ஆமா, இப்போ வரைக்கும். ஓகே, நேத்து நைட் ஒரு 2 மணிக்கு தூங்கினேன். ஓகே கைஸ், ஓகே, சோ அத மாத்திக்கோங்க. நாட் ரெக்கமெண்டட் கைஸ். ஆமா கண்டிப்பா, நாட் ரெக்கமெண்டட். ஆமா. அண்ட் ஏதாவது நீங்க ஒரு மூவிஸ்லாம் நிறைய டாக்டரை ஸ்டீரியோடைப் பண்ற விஷயங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு கைஸ், இந்த மாதிரிலாம் நிஜமான டாக்டர் இல்ல. நம்ம முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து இந்த அர்ஜுன் ரெட்டி படம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சாது. அதாவது ஒரு சிவாஜி படத்துல ஒரு டைலாக் வரும், ஆதிகேசவன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றான்னு, ஆதிடா காசிமேடு ஆதி அப்படிங்கிற மாதிரி இதுலதான் மாத்துனாங்க. எல்லாரும் டாக்டரா வந்து கண்ணாடி போட்டு வெளில வந்துட்டு சாரி வி ஆர் சாரி வி குடன்ட் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த அர்ஜுன் ரெட்டியில வந்து மாத்துனாங்க. டாக்டர்னா இப்படி ரக்கடா இருப்பாங்க, அந்த ஆர்த்தோ. அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்த்தோ எடுத்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க சீனியர்ஸ். ஆர்த்தோபெடிக்ஸ்ல தான் ஆர்த்தோபெடிக் சர்ஜனா இருப்பாரு. அது வந்து கொஞ்சம் நல்லா மாசா காமிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்களா இருக்காங்க. ஆமா, ஆனா சினிமால வந்து நிறைய சினிமால வந்து டாக்டரை வந்து ஒரே மாதிரி ஸ்டீரியோடைப் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரேம்லெஸ் கண்ணாடி போட்டிருப்பாங்க, கிளீன் ஷேவ் பண்ணியிருப்பாங்க, ஒரு மாதிரி இதாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கணும்ட்டு இல்லை, டாக்டர்ஸ்னா நிறைய வேற வேற மாதிரி இருப்பாங்க. அர்ஜுன் ரெட்டி தான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஐ திங்க் அர்ஜுன் ரெட்டியை பத்தி இவ்வளவு பாசிட்டிவா பேசிட்டேன். இல்ல, நான் அதுல வர டாக்ஸிக்கான விஷயத்தை பத்தி எல்லாம் பேசல, அடிச்சிடாதீங்க. ஓகே ஓகே, நைஸ். இல்ல, டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவா காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அண்ட் மெடிக்கல் காலேஜ் லைஃப் பத்தின மித்து ஏதாவது நீங்க கேட்டதுண்டா? அது மெடிக்கல் காலேஜ் பத்தி மெடிக்கல் காலேஜ் பத்தி நான் எதுவும் கேள்விப்பட்டதில்ல. சொல்லணும்னா இன்ஃபர்மேஷன் தான். மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து சோஷியல் மீடியால வந்து வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் த ரிலீஜியன்ஸ், மெயினா வந்து எல்லா ரிலீஜன்லயுமே இருக்கு. இப்போ கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கட்டி இருக்கு, ஹார்ட்ல ஓட்ட இருக்குன்னு வராங்க, அவர் வந்து ஃபேக் பாஸ்டர் இருப்பாரு போல, டக்குன்னு ஏதோ ஜீம் பூம்பாங்கிறாரு, டக்குன்னு ரெடி பண்றாங்க. அதே மாதிரி ஹிந்துசம்லயும் இருக்கு, அதே மாதிரி இஸ்லாம்லயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிலீஜன்லயும் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஃபேக்கா பண்றதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி தான் நான் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்துருக்கேன். அதை பத்தி நானே போடணும்னு இருந்தா நீங்களே கேட்டீங்க, பேசிட்டு. ஓகே, ஒரு கண்டென்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் நீங்க ஃபாலோ பண்ணாத ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? ஃபாலோ பண்ணாத அட்வைஸ்? ஃபாலோ பண்ணாத ஸ்லீப்பை தாண்டினா நிறைய இருக்கு. ஸ்லீப்பை தாண்டி நிறைய இருக்குன்றது இல்ல, நிறைய. நான் வீடியோ போடுறேன்ல, எதுவுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அதில் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருதுன்னா எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ப்ராப்பர் டைமுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறதுல நான் நைட்டு 11 மணிக்கெலாம் சாப்பிட்ருக்கேன். 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்ருக்கேன். அன்னைக்கு எங்க தங்கச்சி தம்பி கூட போயிட்டு 2 மணிக்கு சாப்பிட்டேன். ஓ, அந்த தம்பி இவங்க தானா? அவரு கூட தான். அவரு அப்புறம் நம்ம தங்கச்சி இன்னொரு தம்பி இருக்காரு, அவரோட போயிட்டு சாப்பிட்டது இது 2 மணிக்கு போயிட்டு. இவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அந்த நேரத்துல பிரியாணி ஷவர்மா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன், கரெக்டாக சாப்பிடணும்,
கரெக்ட் டைம் சாப்பிடணும், நைட் டைம்ல வந்து இன்சுலினை ஸ்பைக் பண்ணக்கூடாது அப்படிதான் சொல்றோம், அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் மாத்திக்கணும். ஓகே, அதான் இன்னும் சென்னையில இருந்து கிளம்பிட்டேன்னா நான் மாறிடுவேன். சென்னையில இருந்தேன்னா கண்டிப்பா அன்ஹெல்தியா தான் நான் இருப்பேன். ஓகே. பட் நீங்க அங்க இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் இல்ல, அங்க இருக்கும்போது அப்படிதான் இருப்பேன். ஏன்னா இங்க இருக்கும்போது இன்னும் நைட் டைம்லலாம் நாங்க சாப்பிட்டது இல்ல வெளியில போயிட்டு. எங்க ஊர்ல எப்படி நீங்க வந்து உங்க தம்பி தங்கச்சிங்களே இந்த விஷயத்துல நீங்க சொல்லணும். ஆமா, அவங்களாலதான் நைட் டைம்ல நான் அங்கெல்லாம் வெளியிலேயே போக மாட்டேன். நான் இங்கதான் இப்படி சுத்திட்டு இருக்கிறேன். அங்க போயிட்டு நான் மாத்திக்கிறேன். நான் ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு மாத்தலான்னு இருக்கேன். பாக்ஸஸ் ஸ்டிக் பண்ணலான்னு இருக்கேன். கரெக்டா? ஆமா, காலைல இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நைட் இத்தனை மணிக்கு தூங்கணும், கரெக்ட் டைம் சாப்பிடணும், ஹைட்ரேட் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். இதெல்லாம் நானும் ட்ரை பண்ணிருக்கேன். ஒரு வாட்டி கூட ஒர்க் அவுட் நம்ம சோஷியல் மீடியால வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை செஞ்சுதான் ஆகணும். அது வேணா இந்த மாதிரி. ஓகே ஓகே. அப்போ நீங்க ஒரு சேலஞ்ச் மாதிரி ஆரம்பிச்சிட வேண்டியது. ஓகே, கண்டென்ட்டுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதுவே அவ்வளவுதான், 30 நாள்னு போட்டுற வேண்டியது. ஓகே ஓகே. ஸோ லுக்கிங் அட் யுவர் ஜர்னி சோ ஃபார், நீங்க லேர்ன் பண்ண ஏதாவது ஒரு விஷயம், நீங்க பண்ண ஒரு மிஸ்டேக், நான் இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரினா என்ன சொல்வீங்க? கரெக்ட் பண்ணிட்டேன்னா, நான் இந்த ஃபீல்டு வந்து எப்படின்னா, இந்த ஃபீல்டில் கொஞ்சம் காம்பிடென்ட்டாக இருக்கணும். நம்மளோட இன்காம்பிடென்ஸ்னால ஏதோ ஒரு பேஷண்ட் வந்து தப்பாக போயிடக்கூடாது. ஸோ இந்த நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன். பொதுவாக டாக்டர்ஸ் வந்து நமக்கு தெரியாத விஷயத்த ட்ரீட் பண்ணக்கூடாது. நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நான் எந்த ஸ்பெசிஃபை பண்ண விரும்பல. அவங்களோட ஃபீல்டு வந்து இருக்காது, ஆனால் அவங்க அதை ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, அது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்கள்ட்ட பேஷண்ட் வந்துட்டாங்கன்னு ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு, நானே பார்த்துருக்கேன். ஸ்கூல்லாம் ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் இன்னொரு சப்ஜெக்ட் நடத்துற அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கீங்கன்னா ஐடி தான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத விஷயத்த பண்ணக்கூடாது இல்லை. ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு, நம்மளோட தேர்ந்தவங்க அதில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி விட்டுறணும். எனக்கு ஒரு விஷயம் வருதுன்னா, எனக்கு 100% தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பண்ணலாம். தெரியாத விஷயத்த பண்ணக்கூடாது. நம்ம கம்பிட்டன்ஸ் லெவல்ல இருக்கிற வரைக்கும் பண்ணலாம். நம்மளோட இன்கம்பிட்டன்ஸ்னால இன்னொருத்தருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அது மட்டும் சொல்லி. உங்களோட ஒரு ஸ்கில் செட்ஸ் இருக்கும்ல, இதுல எல்லாம் நான் வந்து சூப்பரா பண்ணுவேன்ற மாதிரி, அந்த மாதிரி என்ன, வாட் இஸ் yours? இதுல மீடியால கேக்குறீங்களா? மீடியால இல்ல, மீடியால எல்லாருக்கும் தெரியும். இல்ல, ஜெனரலா எம்பிபிஎஸ்ல வந்து சில விஷயங்கள் இருக்கு. சூச்சர் போடுறது, நார்மலா பீப்பிளை ட்ரீட் பண்றது, ஃபீவர், ஏஜி, அந்த மாதிரி நிறைய ஓபியை ட்ரீட் பண்றதெல்லாம் இருக்கு. நம்மளோட அதுக்கு மேலே நான் போய் சர்ஜரி பண்ணணும்னா நான் சர்ஜன் எம்எஸ் முடிச்சுட்டு தான் நான் பண்ணணும். ஸோ நிறைய ஃபேக் டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. டிகிரியே முடிக்காம ஏமாத்துறது அதெல்லாம் இருக்காங்க. சர்ஜரிலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ டெர்மட்டாலஜி முடிக்காம டெர்மட்டாலஜி விஷயம்லாம் பண்றவங்கலாம் இருக்காங்க, ஈஸ்தட்டிக் கிளினிக்னு போட்டுட்டு. ஸோ அவங்களையும் போட்டு அடிச்சு நொறுக்கணும். ஸோ நம்ம கம்பிட்டன்ஸ் இல்லாத விஷயத்த பண்ணக்கூடாது. நான் என்னோடது சொல்ல பொதுவா புரியுது. அண்ட் இப்போ நிறைய பேர் வந்து ஐ திங்க் இந்த ஜெனரேஷன் ஹஸ் பிகம் a very hustle culture ஃபாலோ பண்றோம். நம்மளையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல ஈஸிலி ஹெல்த்தை வந்து ஓவர்லுக் பண்ற ஒரு பாயிண்ட்க்கு வந்துட்டோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிரிங் பீப்புள் பேக் டு ஹெல்த், ஐ நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், அது ஒருத்தரோட பர்சனல் சாய்ஸ் தான். வாட் இஸ் சம்திங் தட் யூ வுட் சே டு பிரிங் பீப்புள் பேக் டு பி அவேர் அபவுட் ஹெல்த்? இல்ல, நான் என்ன சொல்லுவேன்னா, அவேர்னஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நிறைய அவேர்னஸ் இருக்கு, ஆனா அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவேன். அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? அவேர்னஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் சுய ஒழுக்கம் தான். இப்போ எனக்கே எல்லாம் தெரியும், நான் ப்ராப்பரா பண்ணலன்னா அது ஏன் தப்பு தான், நான் தான் மாத்திக்கணும். அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலும் அவங்கவுங்கள தான் மாத்திக்கணும். அப்படிதான் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ நீங்க மீடியாக்குள்ளலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஹவ் ஆர் யுவர் ஃபேமிலி ரியாக்டிங்? இந்த மாதிரி நீங்க டாக்டர் படிச்சிட்டீங்க, இவ்வளவு தூரம் படிச்சிட்டீங்க, எங்க அம்மாட்ட காட்ட மாட்டேன். எங்க ஆன்ட்டி கியூட்டா தான் இருக்காங்க, பார்த்தேன். அவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்க, என்னடா நீ அங்க போயிட்டு சினிமான்னு பேசிட்டு. சினிமான்னு நான் சொல்ல, இன்னும் சொல்ல இல்ல நான் சினிமா போறேனே உங்கள்கிட்ட சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இதை டாக்டரா தான் நான் இருப்பேன், அதை ட்ரை பண்ணுவேன், கிடைச்சிச்சுன்னா நான் போவேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நான் அதுக்குன்னு இறங்கி போய். புரியுது. ஓகே, இறங்கி போய் ட்ரை பண்ணலாம். அதாவது இவருக்கு வந்து ஆசை இருக்கு. எனக்கு கரெக்டா வேர்ட்ஸா போட தெரியல. ஓகே, தட் இஸ் வாட் we call passion. passion எனக்கு பிடிக்கும்னு சொல்றேன். ஓகே, மீடியா சைடு கண்டிப்பா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம போய் சொல்ல முடியாது, கண்டிப்பா பிடிக்கும். ஹீரோ ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆசை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு, கொடுத்தீங்கன்னா பண்றேன். ஓகே ஓகே, அப்படிதான் மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. ஓகே, சோ லைக் சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. ஓகே, சோ இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, வாட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பிளான்ங்கற என்னைக்காவது அந்த பயம் வந்திருக்கா? வாட் நெக்ஸ்ட்னு? நான் வந்து ரொம்ப அஹெடா யோசிக்கல இது வரைக்கும். அடுத்து நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம், ஓகே நாளைக்கு ஊருக்கு போறோம் சென்னையில இருந்து, அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிளான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி கட்டிட்டு
நம்ம தேவையான டியூட்டி டைம் மட்டும் டியூட்டியை பார்த்துட்டு மற்ற நேரத்தில் இந்த நம்ம மீடியா சைடு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு. இந்த இயர் எண்டில் ஒரு மினி ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு சைடில் நம்ம இதை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒர்க் போனோம்னா ஒர்க்கையும் இதையும் இது பண்ண முடியாது. நம்ம ஓனாக ஒரு ஓன் செட்டப் வச்சோம்னா நம்ம இது பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும். நன்றி. அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இன்செக்யூரிட்டிஸ்னாலேயோ இல்லை வேற ஏதோ விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஐ திங்க் அதில் ஒரு 1 year கிட்ட இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாட் வில் பி யுவர் அட்வைஸ் டு தெம்? எல்லாரும் இப்போ நம்ம என்ன பண்ணாலும் யாராச்சும் ஏதாச்சும் சொல்ல தான் போறாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ நமக்கு ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் உழைக்கணும். உழைக்கிறப்போ நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்ஸை பார்த்து ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதுக்குன்ட்டு அவங்க சம்பாரிச்சு நம்ம காசு கொடுக்க போறது இல்லை. ஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம தான் பண்ணிக்கணும். அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்ட்டு பார்க்கக்கூடாது. நானே கொஞ்சம் இன்செக்யூரான ஆள் தான். அதுதான் நான் சொல்லுவேன். இன்செக்யூர்லாம் ஆகாம கண்டுக்கவே கூடாது, காதை மூடிக்கணும். என்னெல்லாம் பார்த்து நிறைய பேர் இதுதான் சொல்லியிருக்காங்க, இப்பயும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, நமக்கு பின்னாடி சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றும் மானம் வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லை. நம்ம ஜாலியாக பண்ணுறது தான், நம்ம பிடிச்சது பண்ணுறோம். ஒரு வாட்டி தானே வாழ போகிறோம், ஜாலியாக பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அவ்வளோதான். கரெக்ட். அண்ட் இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்சதை பண்றீங்க, வெளியே எங்கேயாவது போறப்போ உங்களை ரெகக்னைஸ் பண்றப்ப எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், உண்மையிலே நல்லா இருக்கும். ஆனா எனக்கு வெக்கம் வந்துடும். நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ உங்க கூட பேசுறப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையா தான் தெரியுது, கொஞ்சம் ஆக்வர்ட். ஆமா, ஆக்வர்டா தான் நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஷை டைப் தான். சோ நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட் கிடையாது? எக்ஸ்ட்ரோவர்ட் கிடையாது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட மட்டும் நல்லா பழகுவேன். அவங்கள்ட்ட பழகிதான் ப்ரோ ஆகணும். ஐ மீன் அவங்கள்ட்ட நல்லா எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருப்பேன். புதுசா யாரையாச்சும் பாக்குறோம் அப்படின்னா வந்து அவ்வளவுதான், ஷை ஆயிரும், கையெல்லாம் நடுங்க. தெரியுது. ஓகே, நடுங்க. ரெகக்னைஸ் பண்றப்போ உண்மையிலே சூப்பரா இருக்கும். ஆனா என்ன சொல்றது, என்ன பேசுன்னு தெரியாது, சிரிச்சுட்டே இருப்பேன், வாங்க ஓகே அப்படின்ற. ஓகே, நைஸ் நைஸ். இன்னும் நீங்க வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும், நிறைய பண்ணணும். நீங்க கண்டிப்பா பெருசா அச்சீவ் பண்ணுவீங்க. நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க. நான் பாத்தீங்களா எவ்வளவு வெக்கப்படுறேன். நீங்க வந்து டக்கு டக்குன்னு இப்போ கொஸ்டின் கேட்கறதா எவ்வளவு கஷ்டம், ஆன்சர் பண்றது ஈஸி. பயங்கரமா பேசுறீங்க. கண்டிப்பா நீங்களும் கிரேட்டர் ஹைட்ஸ் போவீங்கன்ட்டு நானும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து என்னோட ஷோக்கு வரவங்க இவ்வளவு டைம் எடுத்து வரவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்போங்கிறது என்னுடைய ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணா அது உள்ள இருந்து எடுத்துட்டு வரீங்க. லைக் நான் ஒருத்தருக்கும் ஒன்று கொடுப்பேன். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு நான் நிறைய வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடணுங்கிறது. ஓகே, அடுத்து வந்து நீங்க நிறைய விஷயங்கள் பண்றீங்கல்ல, அதனால அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பேட்மேன் சொன்னீங்க. அது வந்து ஒரு பேட்மேன் நோட்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்றேன், ஸ்கெட்யூல் பண்றது. நீங்க ஆக்டர் ஆகணும்னு சொன்னீங்கல்ல, அதனால வந்து உங்களுக்கு ஒரு கேமரா என்னைக்காவது நீங்க அதை யூஸ், அது வந்து லைட் கூட எரியும், அந்த பட்டன் இருக்குங்களே. சூப்பரா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பீமுக்கு ஒன்று வாங்கி. என்ன இவ்வளோ நாங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து பீமை பத்தி எல்லாம் தெரிஞ்சு பீமுக்கு வந்து போடுறேன். நான் சென்னையில இருக்கேன், மிஸ் பண்ணிட்டு இருப்பான் அவனே. ஆமால, ஊருக்கு போயிட்டு அது ஒரு வீடியோவா போடுறேன். கண்டிப்பா அதை நான் போட்டு நீங்க இதை கண்டிப்பா காட்டுறேன். நீங்க வந்து கிளினிக் வச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து உங்க கிளினிக் வச்சிடலாம். இது ஒண்ணும் இல்ல, இது வந்து உங்களை டேபிள்ல வைக்கிற மாதிரி 2 குட்டி ஃப்ளவர் வாஷ் மாதிரி. சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் வீட்ல கூட வைக்கலாம். வீட்ல வச்சுக்கோங்க, ஸ்டடி டேபிள் வச்சுக்கோங்க. பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கல்ல, அப்புறம் இது வந்து தேங்க்யூ நோட். நாங்க ரொம்ப தேங்க்ஸ், மீன்ஸ் அ லாட். நான் போய் படிக்கவா? படிங்க. ஹாய் பரணி, thank you so much for taking the time to be part of my show. I really wanted to have you on my show because of how well you balance so many sides of yourself effortlessly. எனக்கே பெருமையா இருக்கு. I'm sure your followers are gonna take away something meaningful today. Really grateful you made time for this. With gratitude. உங்க பேரு திவ்யா, கரெக்ட்டா? என் பேரு திவ்யா. தெரியும், டாக்டர் திவ்யா தானே? ஓகே. கீழ வேற ஏதோ போட்டுருக்கீங்க சைன். அது திவ்யா ஸ்ரீ என்னோட நேம். திவ்யா ஸ்ரீ. ஓகே. Thank you so much, மீன்ஸ் a lot. நீங்க இதெல்லாம் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க, எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்களும் வந்து உங்களோட கரியர்ல சூப்பரா வளரணும். பிஜி பண்ணுங்க, கிளினிக் வைங்க, ஆக்டிங் பண்ணுங்க, அப்போலாம் எங்களை மறந்துடாதீங்க. அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல, கண்டிப்பா ஆள் ஆவீங்க, பெரிய ஆள் ஆவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இன்னும் வந்து நிறைய வளர்ச்சிகளை மட்டும் நடந்துட்டே இருக்கணும். அண்ட் ஹவ் இஸ் டுடே, அதை பத்தி நீங்க சொல்லிட்டு. சூப்பர், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டூடியோவும் சூப்பரா இருக்கு. நீங்க நம்ம பாட்காஸ்ட் சூப்பரா போச்சு. ஆப்வியஸ்லி நான் கொஞ்சம் பயந்துட்டே தான் வந்தேன், ஏன்னா நம்ம எங்கேயும் போனதில்லை. புரியுது, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான்.
நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும் எப்படி பேசுகிறேன் அப்படின்னு. நல்லா பேசினாரு, சொல்லுங்க தயவு செஞ்சு. இல்லை நீங்கள் சூப்பராக பேசுனீங்க, நல்ல கொஷின்ஸ்லாம் செமையாக இருந்துச்சு, மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஆடியன்ஸ். ஓகே, நீங்கள் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அலாட். அகைன் நீங்கள் வந்து நிறைய ஹைட்ஸ் அச்சீவ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.